பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சையில் பகுதி நேர ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தஞ்சை ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி முழக்கம் எழுப்பினர். கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் மறந்துவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். தேர்தல் வாக்குறுதியை நினைவுபடுத்தும் விதமாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர். இப்போ நேற்று போராடலைங்கய்யா, 12 வருஷமாக போராடிட்டு இருக்கோம். நீங்கள் எங்களுக்கு உறுதி கொடுத்தீங்க பணி நிரந்தரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அந்த ஒற்றை கோரிக்கையாக தான் இத்தனை பேர் நாங்கள் போராடிட்டு இருக்கோம் இத்தனை வருஷமா. தயவு செய்து எங்களை பணி நிரந்தரம் பண்ணுங்க. இதனிடையே திருச்சியில் தமிழ்நாடு தையல் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நலிவடைந்த நிலையில் உள்ள தையல் தொழிலாளர்களின் குடும்ப குழந்தைகளுக்கு கல்வி உதவி வழங்க வேண்டும், நலவாரியத்தில் பதிவு செய்வதை எளிமைப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இறைவன் தந்த அருட்கொடையான எங்கள் தையல் தொழிலாளர்களுக்கு விருதுகள் வழங்கினால் என்ன என்று அரசிடம் கேட்கின்றோம். எங்களுக்கு விருது வழங்க வேண்டும். மாவட்டம் தோறும் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பொறுக்கிழியையும் தர வேண்டும். வாழ்வாதாரத்திற்காக விதவை தாய்மார்கள் தையற்கலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வேலை செய்யும் அந்த பெண்களுக்கு, அந்த குடும்பத்தாருக்கு கல்வி வளர்ச்சியை, அந்த குழந்தைகளுக்கு கல்வியை அரசே ஏற்று நடத்தி தர வேண்டும்.